நந்தன் குடும்பத்தோட வாரிசுன்ற விசிட்டிங் கார்டு எனக்கு தேவையில்லை. அதனால்தான் அந்த சேர்மன் பதவியை லக்ஷ்மிக்கு விட்டு கொடுத்துட்டேன். நீ உன் சித்தி மாதிரி எதுக்கும் யோசிக்க மாட்டேங்கிற மித்ரா. நீ என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். என் சித்திக்கு வேற எந்த கோலும் இல்லாததுனால வீட்டு சாவி வாங்கிட்டாங்க. சித்திக்கு லக்ஷ்மி அந்த சாவியை கொடுத்து நல்ல வேலை பண்ணியிருக்கா. அதனால நான் லக்ஷ்மி கிட்ட இருந்து சேர்மன் பதவியை வாங்க மாட்டேன். என் கோலே வேற, கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் வேண்டாம் நினைக்கிறத கட்டாயப்படுத்தி எனக்குள்ள புகுத்தாத. எனக்கான ஸ்பேஸை கொடு. அம்மா, ஜட பின்னலான்னு பார்த்தா அம்மா பிஸியா இருக்காங்க. சரி, சித்தி கிட்ட போட்டுக்கிறேன். சாவி தானே ஜானு, அதுக்கு ஏன் இப்படி ஃபீல் பண்ற? அது வெறும் சாவி மட்டும் இல்ல விவேக், பெரியத்தை என்ன மதிச்சு கொடுத்த பொறுப்பு. அது ஏன் உனக்கு புரியல? அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டா என்ன, எங்க அம்மா எடுத்துக்கிட்டா என்ன? அதுதான் நானும் கேக்குறேன். சாவி என்கிட்ட இருந்தா என்ன, உன் அம்மா கிட்ட இருந்தா என்ன? பெரியவங்க ஏதோ ஆசைப்பட்டுட்டாங்க, விட்டுலாம்ல. விட முடியாது. உன் அம்மா என்னையும் என் அக்காவையும் டார்கெட் பண்றாங்க. என்ன ஆனாலும் சரி, அந்த சாவி மறுபடியும் என் கைக்கு வந்தாகணும். சித்தியும் சித்தப்பாவும் சண்டை போடுறாங்களே, இப்போ எனக்கு ஜட பின்னி விட சொன்னா ஏதாவது சொல்லுவாங்க. ரைட் டைம்ல ரைட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சின்ன பிள்ளைங்களை பாத்துக்கிற அளவுக்கு அவளுக்கு டைம் எல்லாம் கிடையாது. அவ ஆபீஸ்ல தான் சேர்மன், வீட்ல இல்ல. விடு மித்ரா, அதான் நான் இருக்கேன்ல. 2 minutesல லக்கிக்கு தலைவாரி விட்டுடுறேன். நீயும் லக்ஷ்மியும் ஆபீஸ் போங்க. லக்கி, நீ இன்னும் ரெடியாகவே இல்லையா? உங்க அம்மா உன்னைத்தான் ரெடி பண்ணி விட்டுருக்கா, லக்கிய ரெடி பண்ணல. என்னதான் இருந்தாலும் ஜுன்னு அவ பெத்த பையனாச்சே. லக்ஷ்மிக்கு அவன் மேல இருக்கிற அக்கறை லக்கி மேல ஏன் இருக்க போது? உண்மைதான். லக்கி என்னமோ பெத்த பொண்ணு இல்ல, ஜுன்னு பெத்த பையன். அவங்க பசங்களை அவங்க பாத்துப்பாங்க. என்ன மாம் இப்படி சொல்ற? அண்ணி எப்பயாவது லக்கிய ஜுன்னுவை பிரிச்சு பார்த்தாங்களா? இப்ப அந்த பார்ஷாலிட்டி பாக்குறால விவேக். மாம், தேவையில்லாம டாபிக்கை டைவர்ட் பண்ணாத. வேணும்னே அண்ணி மேல பழி போடுற மாதிரி இருக்கு. அவங்க லக்கிய கவனிச்சிருந்தாங்கன்னா தேவையில்லாத இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல விவேக். லக்கிய நீங்க எப்ப கவனிச்சுக்கிட்டீங்க? இப்ப ஏன் அக்காவை சொல்றீங்க? ஜானு, அமைதியா இரு. லக்கி, இங்க வாடா, நான் ரெடி பண்றேன். தேவையில்லம்மா, நீங்க ஆபீஸ்க்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். மித்ரா, அம்மா, நீங்க ஆபீஸ் போங்க, நான் லக்கியோட ஸ்கூலுக்கு போய்க்கிறேன். சாரி லக்கி. இட்ஸ் ஓகே அம்மா, நான் எதுவும் தப்பா நினைக்கல. நீங்க ஆபீஸ்க்கு போங்க. என்ன ஆச்சுங்க, இவ்ளோ சீரியஸா இருக்கீங்க? லக்கிய நான் ரெடி பண்ணலங்கிறத பத்தியா? இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் நான் தானே லக்கிய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறேன். லக்கிக்கு ஜடை போட்டு விடுறதோ இல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறதோ இல்ல ஹோம்ஒர்க் பண்றாளா இல்லையாங்கிறது இல்ல. நீ இந்த மாதிரி தப்பு பண்றதுனால அது லக்கியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாதிக்கும். மறுபடியும் அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு சொன்னேன்லங்க. மறுபடியும் நடந்தா என்ன பண்ணுவேன்?
இப்ப வரைக்கும் லக்கிக்கு தான் அம்மா யாருங்கிறத ஞாபகம் இல்லாம வளர்த்திருக்கேன். இப்ப நீ பண்ண தப்பால லக்கி தான் பெத்த அம்மா யாருங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவா. கண்டிப்பா அப்படி நடக்காதுங்க. எனக்கு ஜுன்னு வர லக்கி வர கிடையாதுங்க. லக்கி நான் பெத்த மக மாதிரி. இப்படி வாயில தான் சொல்றியே தவிர பாத்துக்கலையே. அப்படின்னா நான் லக்கிய சரியா பாத்துக்கலன்னு சொல்ல வரீங்களா? லக்கிக்கு தான் பெத்த அம்மா இல்லைங்கிற விஷயம் தெரியக்கூடாது. வாங்கிக்கோ. இப்பவும் எனக்கு ஆச்சரியமா தாங்க இருக்கு. லக்கியும் ஜுன்னுவும் ஒரே ஊர்ல ஒரே நாள்ல ஒரே ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்காங்க. ஆனா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கல. அது உன்னாலதானே. நீ பண்ணுன இன்னொரு ஏமாத்தாது. ஒரே இடத்துல இருந்துகிட்டு கண்ணாமூச்சி ஆடி இருக்க. என்னோட நிலைமை அந்த மாதிரிங்க. அன்னைக்கு என்னங்க நடந்தது? லக்கிய நீங்க எப்படி வாங்கிக்கிட்டீங்க? அன்னைக்கு மித்ரா வண்டி. ஏய் இடியட், விடுங்க. சில நேரங்கள்ல நம்ம கரெக்டா இருந்தாலும் மத்தவங்க கரெக்டா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் இப்படி வாப்பா. உன்னதான் கொஞ்சம் வா தம்பி. அன்னைக்கு கேட்டப்போ நீ என்கிட்ட சரியா சொல்லல. அட்லீஸ்ட் இன்னைக்காவது சொல்லுப்பா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அரவிந்தா கிட்ட நீ என்ன சொல்லணும்னு ஃபோன் பண்ண? என்ன நடந்துச்சுன்னு பயம் இல்லாம சொல்லுப்பா. உனக்கும் ஃபேமிலிக்கும் எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். டேய் டேய், நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் கிட்னாப் பண்ணிட்டேன். இப்ப அவங்க ஏன் கஸ்டடியில இருக்காங்க? நீ வாயை திறந்தினா அவங்க கண்ணை மூடிடுவாங்க. உனக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க உயிரோட வேணும்னா நடந்த எதையும் நீ சொல்லக்கூடாது, புரியுதா?